ஹாய் கோகுல். ஆ. ஹாய் கௌதம் விஜய். எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆக்சுவலா கோகுல் கிருஷ்ணனா இல்ல கோகுல் ஜெஸ்டரா? அது எப்படி கூப்பிடணும்? ஆக்சுவலா எப்படி சொல்லலாம்னு தெரியல. கோகுல் ஜெஸ்டர்ல இருந்து கோகுல் ஜெஸ்டரா இப்பதான் ஒரு ஒரு ப்ரொமோட் ஆனேன். மறுபடியும் கோகுல் கிருஷ்ணனா ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு தாட்ல இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ம், ரெக்கார்ட் செஷனுக்கு வந்ததுக்கு. நான் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நீ இதுக்கு முன்னாடி பண்ண ஷார்ட் ஃபிலிமு, மிராஜ்ன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன கேட்கணும்னா, ஆ. மிராஜ் வந்து எப்படி வச்ச நீ? எங்கேருந்து அத யோசிச்ச? ஆ. எப்படி அது உருவாச்சு? ஆக்சுவலா நான் ஒரு தாட் ஒண்ணு இந்த மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லரா நம்ம பழைய ஆபீஸ் குரோம்பேட்டா இந்த ஜன்னல் வழியா நைட் நேரம் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 9:30 10 மணி 10:30 மணி. அப்போ கீழே இருக்கிற ஒரு லைட்டிங்கே ஒரு மாதிரி டெரரா இருக்கு. அந்த டெரர்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போறது அவர் குடிச்சிட்டு நடந்து போற மாதிரி. அது ட்ரிங்க் பண்ணிட்டு போது அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா அவர் முன்னாடி ஒரு கேமரா மாட்டி நான் என்னோட மிரேஜ்ல உடம்ப மாட்டேன் அந்த இது யூஸ் பண்ணுங்க. அது அப்படி இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். யோசிக்க முடியாது. சரி பரவாயில்லையே இந்த ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் அதே அவனே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? டிஃபரண்டான ஒரு லைட்டிங். இந்த டிரான்ஸ்க்குன்னு ஒரு லைட்டிங் இருக்கு. டிஸ்கோ பப்ல எல்லாம் போகும்போது ஒரு டிஃபரண்டான லைட்ஸ்ல வரும். ஆக்சுவலா வரும்போது ஒரு கிறுக்குத்தனமா ஆடுனா எப்படி சொல்றது? தனியா ஒரு ரூம்ல அந்த மாதிரி லைட் போட்டு கிறுக்குத்தனமா ஆடுனா எப்படி இருக்கும்? வெறும் அந்த நடந்து போறது பிளஸ் அந்த ரூம்ல ஆடு. இது 2 மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட்டா அந்த ஒரு சினாரியோவ பார்க்கும்போது இது நல்லா இருக்கே! இத டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு. அத டெவலப் பண்ணும்போது ஓகே. இவன் குடிச்சிட்டு ரோட்ல நடந்து போறான், ஆடுறான். அப்புறம் ஒருத்தர கொலை பண்ணிடுறான். ஒரு ஸ்ட்ரக்சரா வால் மட்டும் உருவாச்சு. என்னன்னா உடம்புல இருந்து வால் உருவாச்சு. வால் உருவானதுக்கு அப்புறம் ஒருத்தர கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு ஐயோ நான் கொலை பண்ணேன் சொல்லி ஹாலுசினேஷன்ல சுத்துறான். ஆனா தலை உருவாகல. உனக்கு புரியுதா? உடம்புல இருந்து வால் தான் உருவாச்சு. தலை உருவாகல. தலை என்னவா இருக்கும்? நெறைய பேட்டர்ன் இப்ப வந்து அப்ப எதனால அவன் குடிக்கிறான்? சரி ஓகே அவனுக்கு டிப்ரஷனா இருக்கு. என்ன டிப்ரஷனா இருக்கு? தனிமையா இருக்கு. மாரி என்ன டிப்ரஷன் அப்பா அம்மா இறந்துட்ட டிப்ரஷன் அந்த மாரிலாம் வேண்டாம, ஒரு தனிமையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் தனியா தான் சோலோவா போயிட்டு தனியா தான் இருக்கான். தனியா ஒரு ரூம்ல ஒரு 10 5, 6 வருஷமா இல்ல 10 வருஷமாவோ சம்திங் இருக்கும். அவனோட மனநலம் ஒண்ணு இருக்கும். வெறுத்து நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். மறுபடியும் எந்திரிச்சு வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுவே எங்க அப்பா, அம்மா வந்துட்டு ஒரு 20, 30 வருஷமா பண்ணும்போது, அப்ப எங்க அப்பாலாம் கோவப்படும்போது ஓ நான் ஜென்ரலா கேட்கிறேன். ஜென்ரலா அப்பா, அம்மா போறாங்களா? அந்த டைப்ப ஆ, சொல்றியா? ஆ, ஆ. ஆக்சுவலா ஆக்சுவலா நம்ம ஒரு ஒரு புடிச்ச வேலைய அதாவது நீ செய்யறதுக்கு நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன்னா, லைஃப் அந்த 9 டூ 5 ஜாப் போறவங்க சொல்ற. அதானே? லிட்டரலி ஓகேவா? 9 to 5 எந்த ஜாப் வேணா. ஆனா, அவங்க தொடர்ந்து ஒரு 20, 30 வருஷமா செய்யும்போது, அவங்களோட மைண்ட் வந்து ஒரு அடாப்ட் ஆயிடும். சொல்லப்போனா ரோபோட் மாரி. இப்போ ரோபோட்டுக்கு என்ன வேலையா இருக்கும்? போகணும், ரூம பெருக்கணும், கிளீன் பண்ணி வைக்கணும். மறுபடியும் ரூம பெருக்கணும், கிளீன் பண்ணி வைக்கணும். இதுவே பண்ணிட்டே தான் இருக்கும். ப்ராசஸ்ங்கிறனால அதுக்கு ஒரு மனசுன்னு, மைண்டுன்னு ஒண்ணு இல்ல. தாகம்ன்னு ஒரு சாப்பாடுன்னு ஒண்ணு தேவை. ரத்த ஓட்டம்ன்னு ஒண்ணு இருக்காது. இதயம்ன்னு ஒண்ணு இருக்காது. மூளை, கிட்னி இந்த மாரி சம்திங். அப்படி இருக்கிறப்போ, இந்த இது மனுஷனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பிளஸ் அந்த ரோபோ மாரி அப்ப எனக்கு ஓகே. அந்த ரோபோ மாரி இருக்கிறவன் அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அவங்கலாம் இருக்காங்கன்னா, நைட் பார்ட்டிஸ் போவாங்க, ட்ரிப் போவோம். நைட் நம்மலாம் டீ கடைக்கு போவோம். அந்த மாரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி இருப்பான்? அப்படிங்கிற மாரி ஒண்ணு தோணுச்சு. அப்படி தோணும்போது எனக்கு வந்துட்டு ஓகே. ஓகே. அப்போ அவன் தனிமையில இருக்கிறான். அப்புறம் ஓகே. தனிமையில அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கான ஒரு மருந்து எப்படி இருந்தாலும் தனிமையில இருக்கிறவன், அவன் தனிமையில இருக்கிறவன தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு ஒரு 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 சின்ன ஒரு கேட் மாரி நான் அப்ப மட்டும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பேன். ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு புடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பேன். இல்லன்னா தூங்குனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பேன். இல்லன்னா வெளிய ஒரு சிலவங்கலாம் கிளம்பி போயிருவாங்க எங்கேயாவது. எப்படி சொல்றது? எங்கேயாவது லொகேஷன்லாம் போயிருவாங்க. லொகேஷன்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கேன். அந்த மாரி ஓகே. இவனோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இவன் வந்து தனிமையில இருக்கான். வெளியவும் போமாட்டான். வேலை விட்டா அந்த மாரிங்கிற ஒரு அப்ப அவனோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து இந்த ஆல்கஹால் அப்போ ஓகே. ஆல்கஹால்ன்னு அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. இன்னொன்னு ஆல்கஹால் வந்து ஒரு அளவுக்கு மேல ஐ அவன் மைண்ட் வந்து அவன நில தடுமாறி ம். மாறும்போது, அப்ப அவன் எப்படி அந்த கொலை பண்ணுவான்? அவனே நில தடுமாறி இருக்கும்போது, அவன ஈஸியா ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னதான் கண்ண மூடிட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல சுத்துனாலும், ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் அடி வாங்குவானுங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேர் 2 பேர் 3 பேர் சேர்ந்தா புடிச்சுக்குவாங்க. அந்த மாரியான ஒரு நிலை. அப்ப ஆல்கஹால் வேற ஏதாவது இருக்கும். இதா இருக்கு அப்படிங்கிறப்போ, எனக்கு கொக்கைன் இதெல்லாம் சொல்லலாமான்னு பார்த்து மியூட் போட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிரும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருச்சுன்னா, ஆக்சுவலா நான் வந்து சிம்ப்டம்ஸ்லாம் படிச்சேன். நான் ஆன்லைன்ல சிம்ப்டம்ஸ்லாம் எனக்கு இந்த கதைக்கு தகுந்த மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ்ல ஆ இதானது கொக்கைனோ, ஆல்கஹாலோ, இல்ல எல்எஸ்டியோ எனக்கு வீடு வந்து கொஞ்சம் சரிப்பட்டு வரும். ஓகே. ஆனா வீடுமே அந்த அளவுக்கு இல்ல. வீடுன்னா ஐ மீன் மருதான. என்னன்னா ஒரு அளவுக்கு
இதுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. லிட்டரலி அந்த மாரியான ஒரு கான்செப்ட் தான். ஆனா அதுவுமே 100% இல்ல. ஆனா ஓகே. கொக்கைன், ஆல்கஹால், எல்எஸ்டி அதெல்லாமே ஓவர் ஹை. ஓகேவா? ஆல்கஹால்ல உனக்கு நல்லா தடுமாற ஆரம்பிச்சுரும். எல்எஸ்டி, கொக்கைன்ல உனக்கு ஹை எனர்ஜெட்டிக்கா என்ன ஆ எப்படி சொல்றது? அத தாண்டி உனக்கு வேற ஒரு உலகத்த அது ஓப்பன் அது வேற மாரி. ம். அவ்ளோ எக்ஸ்ட்ரீம் ஒரு லிமிட்டாவே நான் சரி ஓகே வீடுக்கு ட்ரை பண்ணலாம். அப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே தலையும் ரெடி ஆயிடுச்சு. உடம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழறதுக்கு போச்சு. ஓகே இந்த ப்ராசஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. நான் வந்து ஓகே இவன் இப்படி பண்றான். இவன் எப்படி நடக்கிறான். என்ன பண்றான். எப்படி அவனோட ஆட்டிட்யூட். அவன் எப்படி எப்படி பாவனை முகபாவனை எப்படி இருக்கு. அவன் மூஞ்சி எப்படி இருக்கும். சில ஒரு டைம்ல நம்ம ஆபீஸ்லயே சரி யார் வரவங்க போறவங்க எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். தங்கமுத்து நடந்து போனா பார்த்தேன். முத்து நடந்து எல்லாரும் நடந்து போகும்போது பார்த்துட்டே இருந்தேன். யார் இந்த கேரக்டருக்கு கரெக்ட்டா யாரோட ஒரு ஒரு நட வந்து எனக்கு அது இப்போ எப்படி சொல்றது? நம்ம கதைக்கு வேணும்னா மக்கள் கிட்ட இருந்து எடுத்து அந்த மாரி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா நீதான் கௌதம் எனக்கு தெரியும். நீ நடந்து போனப்பலாம் எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? லோன்லி பெர்சன் நடந்து போயிட்டு வந்தா உன்னோட ஒரு மேனரிசம் டிஃபெக்ட் ஆச்சு. இன்னொன்னு எனக்கு உன் கேரக்டர்ல எனக்கு அவன பார்க்க முடிஞ்சுச்சு. நீ நடந்து அந்த டைம்ல நீ இருந்த ஆட்டிட்யூட் கௌதம் கரெக்ட்டா இருப்பான். இவனோட அந்த டைம்ல மேனரிசம் கொஞ்சம் மாரியா தான் இருந்தது. இப்ப மொரட்டுத்தனமா இருந்தது. ஆமா. அத சொல்றியா? அதுவும் சொல்லலாம். ம். இன்னொன்னு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு. இன்னொன்னு உன்னோட பாடி லாங்குவேஜ்ன்ற ஒரு விதமான ஒரு ம். ஆட்டிட்யூட் எனக்கு அந்த ஆட்டிட்யூட் தான் அந்த ஒரு சோர்ந்து நீ அந்த டைம்ல அப்படி இருந்த. அன்னைக்கு ஒரு நாளா இல்ல அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எனக்கு அப்படி இருந்த. அப்படி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் ஓவராலா ஒரு பேட்டர்னா ரெடி பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்டயும் முத்துக்கிட்டயும் ஃபர்ஸ்ட் காட்டணும்னீங்க. நீ கொஞ்சம் ஏதோ வேலையில இருந்த என்னால சரியா கவனிக்க முடியலடா. இன்னொரு நாள் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு வந்துட்டேன். ஒரு 4, 5 நாள் கழிச்சு மறுபடியும் நீயும் முத்துவும் இருக்கும்போது மேல மொட்டை நம்ம ரூம்ல வச்சு நான் தூரி ஆடிட்டு உங்களுக்கு கதை சொன்னேன். அது நல்லா இருந்துச்சு. கதை சொன்னேன். "நீ நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு நீ ஃபோன் வந்துச்சுன்னே எந்திரிச்சு போயிட்ட. முத்து அதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்கிறான். நான் கதைய சொல்ல முடிக்கும்போது கிளைமாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணேன். ஆனா அந்த கிளைமாக்ஸ் எனக்கே ஒரு ஆனா அந்த இடத்துல எனக்கு டவுட் இருந்துச்சு. அத முத்து வந்து எனக்கு என்ன சொன்னான்னா, முத்துக்கிட்ட அந்த ஒரு என்ன திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான். "அது ஏன் அங்க போடணும்? அது ஏன் அவன் அங்க போய் குடுக்கணும்? அது என்ன அவனுக்கு தெரிஞ்சவனா?" அப்படிங்கிற மாரி நான் ஆக்சுவலா கதைய அந்த ஒரு விஷயம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே, இப்ப நம்ம அர்ஜென்ட்டா நம்ம ஸ்டோரி மத்ததெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அந்த கிளைமாக்ஸ் மட்டும் பிட்டா இருக்கு அப்படி. கொஞ்சம் யோசிச்சேன். அப்புறம் ரெடி பண்ண ஓகே இது வேற மாரி ஆகலாம். வேற மாரி அதுதான் இப்ப இருக்கிற கிளைமாக்ஸ். இப்போ ட்ரையன் தமிழ் யூடியூப்ல இருக்கு. அந்த பேட்டர்ன் இது இப்படி ரெடி ஆச்சு. அத என்ன கிளைமாக்ஸ் மாறுச்சு? அதாவது இதுக்கு முன்னாடி. இப்ப ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு நான் ஸ்டோரி சொல்லலாமா? அது பிரச்சனை இல்லைல்ல? அது ஆக்சுவலா. இல்ல நீ ஸ்டோரி சொல்ல வேணாம். எனக்கு கிளைமாக்ஸ் மட்டும் ம். ஸ்டோரி இப்ப நான் பார்த்துட்டேன். ம், ம். சோ இதுல நான் லிங்க்ல ஷேர் பண்ணுவேன். பார்க்காதவங்க பார்த்துக்கட்டும். ம், ம். சரி ஸ்டோரியா வேண்டாம். ம். எனக்கு கிளைமாக்ஸ் மட்டும் என்ன ஐடியா வச்சிருந்தேன்னு சொல்லு நான் ஆக்சுவலா புரிஞ்சுக்கிறேன். கிளைமாக்ஸ்ன்னு இல்ல. ப்ரீ கிளைமாக்ஸ் மாரி. ஆக்சுவலா ப்ரீ கிளைமாக்ஸ்க்கும் அது சேம் தான். இவன் அங்க ஒரு விஷயம் நடக்கும் ஒரு கடையில. அந்த பொருள் அங்க போட்டுட்டு போயிருவான். திருப்பி வீட்டுக்கு போன அந்த பயத்துல அழுதுட்டு இருப்போம். அந்த ஒயிட் ஷிக்ரிங்ஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கதவ தட்டுவேன். ஒயிட் ஸ்கிரீன்ஸ்லாம் வந்துட்டு திருப்பி கான்ஷியஸ்க்கு வந்துட்டு கதவ தட்டும்போது எந்திரிச்சு போய் அங்க அந்த பொருள போட்டுட்டு வந்திருப்பான். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ம். ஃபர்ஸ்ட் அதான் இருந்தது. அதான் அத இருந்துச்சு. வந்து நீ இப்ப எப்படி மாத்திட்ட அப்படின்னா, எனக்கு இந்த கிளைமாக்ஸ் தெரியும். அ, அது வாங்கியிருப்பான் அவன். ஆ, முன்னாடியே ஆ, வாங்கியிருப்பான். ஆ. டேபிள்ல இருக்குங்கிறது ஆ, ஆ. சாக்காக. அது அப்படியே புரிஞ்சுச்சு, புடி புரிஞ்சுச்சு. மாட் அது ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளா ரைட். எனக்கு மைண்ட்ல பாதி புரிஞ்சு, பாதி புரியாம அப்போ தமிழ் தமிழ் செல்வம்னு ஒரு தமிழ் ஐயான்னு சொல்லுவோம் நம்ம. உனக்கு தெரியும். அவர்கிட்ட பேசும்போது ஆமாமா. அவரு ஒரு கான்வர்சேஷன்ல அது எனக்கு அவரு ஒரு ஐடியாஸ் இப்படி இப்படி வைக்கலாமா? அப்படி வைக்கலாமான்னு கேட்டு நானும் அப்படி வைக்கலாமான்னு உருவாச்சு. அது உருவானும்போது அது நல்லா இருந்துச்சு. இப்படிதான் அந்த சூப்பர் ப்ரோ. கதை உருவாச்சு. ஆக்சுவலா ஆமா, ஆமா. நான் வந்து எப்படி யோசிச்சேன், இதுலேருந்து எங்க வால் வந்துச்சு, எங்க தல வந்துச்சு, அப்புறம் யார் யார்கிட்ட சொன்னேன், கிளைமாக்ஸ்ல என்ன பிரச்சனை, திரும்ப என்ன மாத்துனேன், ஃபுல் லே அவுட்டா ஸ்ட்ரக்சரா இல்ல சொல்லிட்டீங்க. சூப்பர், இப்படி சூப்பர். இப்படிதான் உருவாச்சுங்கிறது கதை உருவாகி ஷூட் கரெக்ட் தான், முடிஞ்ச கரெக்ட் தான். வரைக்கும் அதனாலதான் ஓவராலா சொல்லிட்டேன். ஆமா, ஆமா. நான் எப்படி யோசிச்சேன்னு கேட்டேன் உங்க கொஸ்டின் ம், ம். என்னன்னா, எப்படி யோசிச்சேன் ஆ, அப்படின்னு ஆ. கேட்டேன். அப்போ அந்த கதை ஆரம்பிச்சது வந்து ஒரு ரோட்ல ஒரு பெர்சன ம், பார்த்ததுல ஒரு வந்த ஸ்பார்க் தான். ம், ம். ஆஸ் யூசுவல் எப்பவும் சில பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் அத பார்த்தேன், இத பார்த்தேன்னு ஆரம்பிப்பாங்க. லிட்டரலி அதான். சோ அந்த மாரி தான் நீங்க ஆரம்பிச்சிருக்க. ம், ம். இந்த மிராஜ் ம். வந்து நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தான் ம், ம். ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா இப்ப ரீசென்ட்டா மிராஜ்ன்னு ஒரு ஆமா. ஃபீச்சர் ஃபிலிம் ஒண்ணு ஆமா, வந்திருக்கு. ஆமா. அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. ம். ஆனா இந்த மிராஜ்ங்கிறதுக்கான மீனிங் வந்து சொன்னா கதை ரிவீல் ஆ. பட் எங்க இருந்து யோசிச்சேன்? இந்த மிராஜ்ங்கிற டைட்டில் எங்க ஆ இருந்து ஐடியா அது ஆக்சுவலா வந்து மிராஜ்ங்கிறது இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு வொர்க்கிங் டைட்டில் வந்து லூசி ட்ரீம். லூசி ட்ரீம்னா பேரே தான் இப்ப வரைக்கும் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல லூசி ட்ரீம் தான். நான் ஏன் லூசி ட்ரீம்னு வச்சேன்னா, அந்த ஒரு ஹாலுசினேஷன் அந்த ஒரு கான்செப்ட் வர்றதுக்காக. ஆனா
டைட்டில்லயே ரிவீல் ஆயிருமே. சரி வேற ஏதாவது டைட்டில் யோசிச்சுட்டு இப்பயே இருந்தேன். ரிவீல் பண்ணிட்டீங்க. ம். இப்பயே ரிவீல் பண்ணிட்டீங்க. என்னது? இப்பயே ரிவீல் பண்ணிட்டீங்க. லூசி. அது ஆக்சுவலா இத பார்த்துட்டு பார்க்காதவங்க பார்த்தா ஆ அதுக்கு ஆனா சொன்னேன். லூசிட் ட்ரீம் அது உள்ள போனா தான் தெரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மாத்திருக்கேன். அதனால அது வந்துரும். வேற வழி இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அ மிராஜ்ங்கிறது எங்க கேட்ச் பண்ணீங்க? மிராஜ் ஆ மிராஜ் எங்க கேட்ச் பண்ணீங்க? அதுதான் வந்து சரியான பாயிண்ட். நான் வந்து அந்த வொர்க்கிங் டைட்டில்ல ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ இதுக்கு பண்ணிட்டு இருக்கும் எனக்கு ஹீரோ சபரின்னு சபரீஷ் உனக்கு தெரியும். இதுலலாம் நடிச்சிருப்பாரு. வால்மீன்ல சரி, சரி. நடிச்சிருப்பாரு. அதுல நடிச்சவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ப்ரோ இந்த மாரி கதையெல்லாம் ப்ரோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா சொல்லுவேன் அப்படின்னு. சரி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கால்ல தான் அவருக்கு கதை சொன்னேன். அவரு நல்லா எந்திரிச்சு இப்படி வர்றேன் அப்படியே ப்ரோ இடத்துல உட்கார்ந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட நார்மலா கால்ல இந்த மாதிரி ஒரு மேனரிசம் எனக்கு அந்த மேனரிசம்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கொண்டு வர ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு இன்புட் கொடுங்க. அப்ப கேட்கும்போது ஓகே ஒண்ணு பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஐ இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒண்ணு வைப்போம். இப்ப இது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா மிராஜ் டைட்டில் வந்து எனக்கு சொன்னதே அந்த சபரி சிங். என்னன்னா நான் கேட்டேன். ப்ரோ இந்த கதை உங்களுக்கு தெரியும். கதையாவே உங்களுக்கு தெரியும். கதையில என்ன சொல்லலாம்? கதைக்கு சம்பந்தப்பட்ட டைட்டிலா இருக்கும். டைட்டில வச்சு கதைய கெஸ் பண்ணிருக்கோம். அவரு வந்து அப்போ ஓகே மிராஜ்ன்னு தமிழ்ல கானல் நீர். ஆனா கானல் நீருங்கிறது வந்து ஒண்ணு இருக்கிற மாரி இருக்கு, இல்லாத மாரி இருக்கு. அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். ஓகே. ம். இப்ப மிராஜ்ங்கிறது வந்து காதல் நீரோட இங்கிலீஷ் ஆ, ஆ. டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன். லிட்டரலி அதேதான். சூப்பர். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, ம். நான் இது ஷார்ட் ஃபிலிமா இப்போ ம். இப்ப நீ சொல்லிட்ட. ஷார்ட் ஃபிலிமா எப்படி ஆரம்பிக்குது ம். அப்டின்ட்டு. ம். இப்ப இதுல எனக்கு என்ன புரியுது அப்டின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த இன்ஸ்பயர் பண்ணுவோம். ம். அந்த பெர்சனுக்கு ஏத்த மாரி அந்த இன்ஸ்பைரிங்கான அந்த ஒன் லைன வந்து ம். ஜானரா ஆமா, இப்ப ஆமா. நீ வந்து மிராஜ்ங்கிற. ம். அதே ஒன் லைன் நான் பார்த்திருந்தா, நான் வேற மாரி ஏதாவது ஸ்டோரி ஆ யோசிச்சிருப்பேன். இருக்கலாம், அதே இருக்கலாம். பெர்சன நான் பார்த்திருந்தா, நான் வேற மாரி யோசிச்சிருப்பேன். ம், ம், ம். சோ ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்சன். ஆமா, ஆமா. அவங்களோட மென்டாலிட்டி. அவங்க என்ன மாரி படம் பார்க்குறாங்க. ம், ம், அத வச்சு அவங்க மண்டையில வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து டிரைவ் ம், ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னு ம், வச்சுக்கோங்களேன். ம், ம். மிராஜ் வந்து பேசுற விஷயம் ஆமா, ஆமா. இது ஒரு விஷயம், ஒரு கன்டென்ட் பேசுது. ம், ம், இதுல வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு ரொட்டீன் டே லைஃப் வாழ்ந்துக்கிறான். ம், ம், அவனுக்கு வந்து நீ நீ வந்து வேணும்னோ இல்ல வேணாட்டியோ அவனுக்குன்னு சர்க்கிள்ல லோன்லியா இருக்கான். ம், ம், லோன்லியான ம், இந்த மாரி ஒரு விஷயம் ஒரு ட்ரக் ம். எடுக்கிறதுனால வீக் ஃபுல்லா அவன் அப்படி நார்மலா வீக்கெண்ட்ல மட்டும் தான் அவன் வந்து சியர் அப் ஆகுறாங்க. ஆமா, ஆமா. அதனால நடக்கிற கான்சிக்வென்ஸ் வந்து நீ ம், சொல்லியிருக்க. இந்த மாரி ம், பிரச்சனைகள் இந்த மாரி வரும். ம், ம், ஆனா, பொதுவாவே இந்த ஃபிலிம் என்ன பேசணும்? ட்ரக்க வந்து எடுக்கிறது நல்லது. இல்ல ட்ரக் எடுக்கிறதுனால இந்த மாரி ம், பிரச்சனை வருதா? ம், நீ லோன்லியா இருக்கிறவனுக்கு ட்ரக் மாரியான நெறைய விஷயம் வந்து லைஃப்ல கண்டிப்பா இந்த ஃபிலிம் பேசுற ஆ, விஷயம் எனக்கு வேற மாரி புரிஞ்சிருக்கு. ஆ, ஆ. இந்த ஃபிலிம் என்ன பேசுதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க? பண்ணீங்க. ஆக்சுவலா வந்து ட்ரக் என்ன எடுக்க பேசுது ஆ ஃபிலிம்? நான் ட்ரக் எடுக்கிறதுக்கு அப்போஸ் தான். ட்ரக் எடுக்கிறதுனால ஒருத்தனோட பீஸ் கிடைக்குது, டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அது நெறைய விஷயத்துல நான் கூட பேசலாம். லவ்ட் ஒன்ஸ் ஐ மீன் லவர் கூட, இல்ல அப்பா, அம்மாக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. அதனாலயும் அதுல டோபமைன் அவனுக்கு யாரும் இல்ல. நான் வந்து அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலா இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, படத்துல கேட்கிறேன். அதான் படத்துல அந்த அவன வச்சு அந்த ஒரு கேரக்டர் அப்பா, அம்மா இல்லாத ஒரு கேரக்டர். அவன் வந்து தனிமையில இருக்கணும். ஆனா, அவனே வாண்டடா தன்னை தனிமை இப்போ ஒரு சிலவங்க வந்துட்டு தானாவே தனிமைப்படுத்திக்குவாங்க. ஏன்னா, எனக்கு இந்த உலகம் வேணாம். எல்லாருமே ஒரு மாரி கசகசன்னு போட்டி, பொறாமை, முதுகுல குத்துறது அந்த மாரி எனக்கு மூஞ்சிக்கு முங்க அதனால யார்கிட்டயும் பேசாம, யார்கிட்டயும் நம்மளுக்கே சில டைம்ல தோணிரும். எதுக்குடா நம்ம வெளிய போய் சும்மா தொண பேசிட்டு நம்ம பேசாம நம்ம வேலைய பார்த்துட்டு ஆனா, என்ன பண்றது? சில டைம்ஸ்ல வந்துட்டு நம்மனால ஒரு கட்டத்துக்கு மேல அத கண்ட்ரோல் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அவங்களா ஒரு இருக்கட்டும். நிமிஷம். ஒரே நிமிஷம். சாரி.